கிட்டத்தட்ட 45 வருடமா வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார தடையை தாங்கிட்டு இருக்கக்கூடிய நாடுதான் ஈரான். நீ என்ன பொருளாதார தடை விதிக்கிற, பொருளாதாரமே உங்ககிட்டயா இருக்குது, கிளம்பு நீ அந்த பக்கங்கிற மாதிரி ஒரு நாட்டுடைய கட்டமைப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில ஈரான் வந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் காரணமாக, அமெரிக்க பொருளாதார தடை இருந்தாலும் எப்படி அந்த நாடு வளரணுங்கிற வழியில அது வளர்ந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய எந்தவித தயவு தாட்சணமே இல்லாம தனியா ஸ்டாண்ட் அலோனா நிக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் மாறி இருக்கு. அதனாலதான் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எல்லளவும் பயப்படாத ஒரு நாடாக இருக்கு. இது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. இதுல மிக முக்கியமா அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய, இப்படியே சொன்னா அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுடைய மூளையாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவோட பாஸ் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, டீப் ஸ்டேட்டுடைய மூளை. இப்ப என்னன்னா, நேதன்யாகு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை அடையிறதுக்கு நெருங்கிட்டாங்க, யுரேனியத்தை செறிவுற்றி அதை வந்து அந்த ரிசர்ச்ல வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை நோக்கி நகர்றாங்க. இது வந்து உலகத்துக்கே ஆபத்து. ஏன்னா நாங்களாம் மனுஷங்க, அவங்களாம் மிருகங்கள். மிருகங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா அவங்க அதை தவறா பயன்படுத்துவாங்க. நாங்க ரொம்ப நல்ல புனிதர்கள், நாங்களும் அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருப்போம். இல்ல இப்போ எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கண்ட்ரின்றப்போ அது ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க, ஒரு பாக்டை வந்து மீற மாட்டாங்க. ஒரு பதட்டமான ஒரு கண்ட்ரின்றப்போ தீவிரவாதிகள் அதை அடைந்து அதை அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா ஒரு ரிஸ்க் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பதட்டமான கண்ட்ரி அமைதியான கண்ட்ரின்னு யார் முடிவு எடுக்கிறது? ஏன் அமெரிக்கால கலவரம் வரலையா? அமெரிக்கால போர் நடக்கலையா? அமெரிக்கால ஸ்கூலுக்குள்ள எல்லாம் குழந்தைகள் எல்லாம் சுடலையா? இல்ல அமெரிக்கா வந்து மத்த நாட்டுல போயிட்டு வார் செய்யலையா? இல்ல இஸ்ரேல் வந்து உள்ளூர் மக்களை கொலை பண்ணலையா? இஸ்ரேல் வந்து வெளியூர்ல போயிட்டு அமைப்புகளுக்கு காசு கொடுக்கலையா? ஏன் அமெரிக்கா கொடுக்கலையா? இப்ப நீங்க எந்தெந்த குற்றத்தெல்லாம் ஈரான் மேல வைக்கிறீங்களோ அத்தனை குற்றத்தையும் முதல்ல செஞ்சது ஏன்? நீங்க ஈரானை வந்து ப்ராக்சி வார் நடத்துறாங்கன்னா நீ நடத்தாத ப்ராக்சி வார் அவங்க நடத்திடுவாங்க. இப்ப அமெரிக்கா ப்ராக்சி வார் நடத்தவே இல்லையா? நீ முதல்ல நீ ஒழுக்கமயிரா இருந்துட்டு நீ அடுத்தவனுக்கு புத்தி மயிறு பேசலாம். நீ ஒழுக்கமா இருந்தியா? இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஒழுக்கம் கெட்ட நாடுகள் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு பாடம் எடுக்கிறானுங்க, அமைதி பாடம், புனித பாடம்னு. ஈரான் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, ப்ராக்சி வார ஹேண்டில் பண்றாங்க, ப்ராக்சி வார்ல ஹமாஸுக்கு இந்த மாதிரியான இயக்கங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க பேக் எண்ட்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீ தாலிபானுக்கு பண்ணியா இல்லையா? ரஷ்யாவோட சொரிஞ்சோருக்கு நீ தாலிபானை வளர்த்துட்டியா இல்லையா? நீ அல்கொய்தாவே நீ வந்து காசு கொடுத்திருந்தியா இல்லையா? பாகிஸ்தானுக்கு அதாவது அமெரிக்கா இதே போல ப்ராக்சி வார செஞ்சது கிடையாதா? இஸ்ரேல் ப்ராக்சி வார செஞ்சது கிடையாதா? அப்ப எல்லா தப்பையும் நீயும் பண்ணிருக்க. ஆனா நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் அப்படியே வரலாறுல மறைச்சிட்டு, உன் மீடியா லாபியை வச்சு மறைச்சிட்டு, மற்ற நாடுகள் வந்து ப்ராக்சி வாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களை வில்லன் மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறதை வந்து நம்ம நடுநிலையா இருந்து பாக்குறவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா தலைவி எழுத்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாவையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய அவங்களுடைய ஐடியாலஜி, இஸ்ரேலுடைய ஐடியாலஜி தான் இன்னைக்கு இந்தியாவுடைய மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால அவனுக்கு என்ன நியூஸ் சொல்றாங்களோ அந்த நியூஸ் தான் இங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஸ்ப்ரெட் செய்யப்படும். அப்ப இங்க வந்து ஈரான் வந்து ஒரு அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்து கொள்வது அது அவனுடைய தனிப்பட்ட நாட்டுடைய உரிமை. ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு அணு ஆயுதத்தை பரிசோதிக்கிறாங்க, அணு ஆயுதத்தை வந்து ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க அணு ஆயுதத்துக்காக பரிசோதிக்கலாம், ரியாக்டர்ஸ்க்காக பரிசோதிக்கலாம், எதுக்காக அது, ஆனா அது அந்த நாட்டுடைய பிரச்சனை. ஆனா நான் வச்சுக்குவேன் நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்ற ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்க, இத மாதிரி ஒரு ஏகாதிபத்திய கருத்து உலகத்திலே எங்கேயும் கிடையாது. அது யாரு சொல்றானா, அந்த அணு ஆயுதத்தை முதல்ல பயன்படுத்தி அயோக்கிய பயல்களே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏண்டா நீ வந்து அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சோன்னு நீ என்ன பண்ண? நீ தான் உலகத்திலே இப்ப வரைக்கும் அணு ஆயுதத்தை போட்டவன் யாரு? நீ தான். வேற எவனும் போடல. மத்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருந்தாலும் அவன் எவனுமே அதை பயன்படுத்தல. ஆனா நீ தான் கண்டுபிடிச்சா உடனே கொண்டு போய் போட்டு விட்ட. மித்தவங்க எல்லாம் பரிசோதிக்கிறாங்க, அவங்க வந்து கடல்ல தூக்கி போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நாட்டுல ஏதாவது பாலைவனங்கள் அங்க தூக்கி போட்டு அது ஓகே இது வெடிக்குது, அப்ப நம்ம கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு உலகத்துக்கு அறிவிச்சிருவாங்க. மற்றபடி மற்ற நாடுகள் எதுவுமே அடுத்த நாடுகள் மீது அணு ஆயுதத்தை போடல. அந்த ஒரு பாவகர செயலை செஞ்சவனே அமெரிக்கா தான். அதுக்கு நீ ஏதாவது வருத்தப்படுறானுங்களா அவனுங்க? அப்ப நோக்கம் என்னன்னா, இவங்க அணு ஆயுதத்தை வச்சு உலக நாடுகளை மிரட்டணும். ஆனா உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் அணு ஆயுதம் வந்துச்சுன்னா இவங்களால மிரட்ட முடியாது. இவ்வளவுதான் விஷயங்க. அப்ப ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அது மிரட்ட முடியுமா? அந்த நியூக்ளியர் வெப்பன் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சேஃப். அது இல்ல அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், கிரவுண்ட் இன்வேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கண்டவனும் வந்து நாட்டமா பண்ணிட்டு அதனால வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அவங்க இப்ப வேற இடத்துக்கு மாத்திருப்பாங்க, வேற இடத்துல போய் செக்யூரா வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நியூக்ளியர் வெப்பன்ங்கிறது ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கான ஒரு அஸ்திவாரம். அப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான்கிட்ட அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேல்னால நாளைக்கு ஈரானை அழிக்க முடியாது. ஏன் அதை சொல்றேன்னா, இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளையும் அழிக்காம அது ஓய போறது இல்லை. இது துபாய்க்கும் பொருந்தும். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நட்பா இருக்கக்கூடிய, நீங்க நட்பா இருக்கிறீங்க இந்த சவுதி அரேபியா எல்லாம் வந்துட்டு இஸ்ரேலை வந்து அப்படியே அழகா பாத்துட்டு இருக்கானுங்களே, இவனுங்களும் அழிவானுங்க. அதனால இந்த கேள்வி வருது இல்ல, நிறைய பேர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ள உட்காந்துட்டு. ஆனா ஆக்சுவலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு பாலஸ்தீன் ஒரு நாடு இருக்கு, அதுதான் இருக்கு வரலாற்று காலங்கள்ல. இஸ்ரேல்னு ஒரு நாடு பைபிள்ல கிடக்கு, ஆனா பாலஸ்தீன் ஒரு நாடு வரலாற்று காலங்கள்ல இருக்குது. அந்த பாலஸ்தீன் நாட்டை தான் வெள்ளக்காரன் வந்து கையப்படுத்துறான். அப்ப பாலஸ்தீனில் இருக்காங்க, பாலஸ்தீன் மக்கள் இருக்காங்க, பாலஸ்தீன் நாடு இருக்கு, பாலஸ்தீன்ங்கிற பேர்ல தான் அந்த நாட்டை அவன் நிர்வகிக்கிறானே. பிரிட்டிஷ்காரனே பாலஸ்தீன்ங்கிற பேர்ல தான் அந்த நாட்டை நிர்வகிக்கிறான். இப்படி நிர்வகிச்சிட்டு இருக்கும்போது
திடீர்னு என்ன பண்றாங்க, யூதர்கள் வந்து அங்க நிலம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு இந்த தியோடோர்னு ஒருத்தன், அவன் தான் முதல்ல வந்துட்டு ஜியோனிச கோட்பாடை கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்றான், இந்த பகுதியை வந்து நம்ம பகுதியா மாத்திக்கணும், நமக்குன்னு ஒரு நிலமா இதை மாத்திக்கணும்னு சொல்லி அங்க குடியேற வைக்கிறான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட உட்காந்து பேசி பணக்காரங்களை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு இந்த இடத்த வாங்க அந்த இடத்த வாங்கன்னு சொல்லி அவன் தான் இனிஷியேட் பண்றான். திருவண்ணாமலை மாதிரி பண்றான். ஆமா, இப்ப இனிஷியேட் பண்ணி என்ன சொல்றான், அந்த இடங்கள்லாம் தனக்குன்னு வந்த உடனே அதுக்கப்புறம் அவன் இறந்துறான். அதுக்கப்புறம் அந்த பிற்காலத்துல இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து யூதர்களுடைய நிலப்பகுதி, இது எல்லாத்தையும் வந்து நீ தனிநாடா அங்கீகரிக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் கோரிக்கை வைக்கிறான். பிரிட்டிஷ்காரன் அந்த கோரிக்கை நிறைவேற்றான். ஏன்னா அப்பதான் அவன் கைப்பற்றி வச்சிருந்தான். அது லைக் இது எங்கேயாவது இப்ப இந்தியாவுக்குள்ள எவனா ஒரு பணக்காரன் வந்துட்டு இப்படியே பாருங்க, வெள்ளக்காரன்லாம் வெளியில போயிட்டான், ஏன்னா வெள்ளையனே வெளியேறு நீங்க போராட்டம் பண்ணனால அவனால நீங்க உள்ள சர்வே ஆக முடியல. இப்ப நீங்க அதை பத்தி பண்ணாம இருக்கீங்கன்னு வைங்களேன், அவன் வெள்ளக்காரன் வந்து யாரோ ஜெர்மன்ஸோ யாரையோ வந்து இங்க குடியேற்றிட்டு இது அவங்களுக்கான நாடுன்னு சொல்லிட்டு அவன் போயிருந்தானா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க 1000 காரணம் சொல்லுங்க, இது அவனுக்கான நாடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை வச்சுட்டு ஒரு புராண கதையை எடுத்து சொன்னா நீ ஒத்துக்குவியா? ஏன்னா இத்தனை வருஷம் நாங்க இருக்கோம், எப்படி அது நாடுன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அந்த டைம்லயே இஸ்ரேல் வந்து நிறைய மறைமுக துரோகங்களையும் மறைமுக உள்ளடி வேலைகளையும் தொடர்ச்சியா எல்லா நாடுகளையும் செய்ய தொடங்கிருச்சு. உள்நாட்டு கலவரங்கள், வெவ்வேறு நாடுகளுக்கு இந்த கொலை பண்றது, முக்கிய தலைவர்களை போட்டு தள்ளுறது, இந்த மாதிரியான வேலைகளை அவன் பண்ண ஆரம்பிச்சா அது அந்தந்த நாடுகளுக்கு தெரியும். வெளிப்படையா சொல்ல முடியலனாலும், வெளிப்படையா ஒத்துக்கலைனாலும் யார் பண்றாங்கிறதுலாம் ஈரானுக்கு தெரியும். இப்ப இன்னொன்னு சொல்றேன், ஈரான் சமீபத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அதிபர் வந்து இறந்தார், ரைசி. அவர் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாரு. அது ஹெலிகாப்டர் விபத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலும் அன்னைக்கு இருந்த ஈரானியன்ஸ்ல பல முக்கிய தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நம்மளே பேசியிருக்கோம், அது வந்து ஒரு அசாசின் பண்ணதுதான், அவங்க திட்டமிட்டு இன்சைட் ஜாப் தான் நடந்திருக்கு, அது அவரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க, இஸ்ரேல் தான் கொண்டு இருக்குன்னு நம்மளே பேசிப்போம் நம்ம காணொலிகள்ல. சோ இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி மறைமுகமான வேலைகளை அவன் பண்ணுவான். ஆனா அதே வேலையை வேற உலகத்துல இருக்க எந்த நாடும் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பான். இவன் மொசாத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக பேசுற அத்தனை பேரும் போட்டு தள்ளுவான். இதே வேலையை தான் அமெரிக்கா பண்ண, ஏன்னா அமெரிக்காவோட மூளை வந்து இஸ்ரேல் தான். அமெரிக்காவோட சிஏ ஏஜென்ட் எல்லா அட்டுலையும் பண்ணுவாங்க உலகம் முழுக்க. ஆனா அவன் நாட்டுல வந்து எவனுமே வேவு பார்க்க கூடாது, இது பண்ணக்கூடாது, ஐயோவாங்க. ஆனா இவன் ஊர்ல இருக்க எல்லா பக்கமும் சிஏ ஏஜென்ட்ஸ் வந்து பரப்பிட்டுப்பான். ஓப்பனா சொன்னா எல்லா நாட்டிலயும் அவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருந்து. இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் கூட நியாயம்னே அவங்க பக்கம் நீங்க பேசவே முடியாது. எல்லாம் அநியாயம் பிடிச்சவங்களா தான் அவங்க புத்தி வந்து டியூன் ஆயிருக்கு. இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இன்னைக்குதான் இணையதளங்கள்லாம் நல்லா வசதி ஆயிடுச்சுல, இஸ்ரேல் சார்ந்த நபர்கள்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்களா, அவங்க தான் கொஞ்சம் பேச்சு கொடுங்க, பேசி பாருங்க. நம்மளாம் வந்து நான் சும்மாலாம் சொல்ல, பேசி பாருங்க யூதர்கள்ட்ட அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு பாருங்க, உன்னை எப்படி அவன் நடத்துறான்னு பாரு. இல்ல உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருக்கா, காசு எல்லாம் நிறைய இருக்கா, நீ போய் இஸ்ரேலுக்கு போய் உட்காந்து அவங்க மத்தியில நீ வந்து நான் ஒரு இந்தியன்னு சொல்லி போய்ப்பாரு, உன்னை எப்படி அவங்க வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. எல்லாரையும் துப்புவானுங்க அசிங்கமா. நீ இந்தியனா, நீ ஹிந்துவா, தூன்னு துப்புவான். நீ என்னங்க துப்புறீங்க அப்படின்னு கிறிஸ்டினா நீங்க நினைப்பாங்க. இங்க வந்து நம்ம ஊர் இந்த பாதிரியார்கள்லாம் சில பேர் வந்து இஸ்ரேல் வந்து நம்மளுடைய ப்ராமிஸ்ட் லேண்ட், அவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தாகமா பிரார்த்தனைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க உட்காந்து நம்ம ஊர் நாடாரு இவங்க எல்லாம் கோனாரெல்லாம் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க. கிளம்பி போங்க, இஸ்ரேல் கிளம்பி போ, இந்த ப்ராமிஸ் லேண்ட் உன்னை எப்படி வரவேற்கான்னு பாப்போம். ஜீசஸை போட்டு தள்ளுவீங்களா? ஏண்டா இயேசுவை காட்டி கொடுத்து அவரை கொலை செய்யறதுக்கு காரணமா அமைஞ்சவங்களே அவங்க தான். இப்ப நீங்க அந்த பக்கம் போயிட்டு அவங்க ஆதரவு நிக்கிற, சரி ஓகே, இப்ப நீ அங்க போய் பாரு, ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டு போய் பாரு, தூணு துப்பிட்டு போங்க. அவங்க பெரிய ஆளுக்கு துப்பினாலும் பரவாயில்ல, சின்ன குழந்தைலாம் துப்பிட்டு போங்க. நீ ஏதோ குழந்தைய கொஞ்சலாம் போவ, தூணு துப்பிட்டு போவோம் மூஞ்சி. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீ நான்லாம் கோயம்னா அவன் கால்நடைன்னு பொருள். யூதர் அல்லாதவர்களை கோயம்ஸ் தான் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல, கோயம்ஸ் தாங்க சொல்லுவாங்க அடுத்தவங்கள. அப்ப அவங்கலாம் வந்து என்னன்னா கால்நடைகள் எப்படி அவங்க பயன்படுத்திக்குவாங்களோ அது மாதிரி நம்மளையும் பயன்படுத்திக்குவானுங்க. பழி கொடுக்கறது, உலகம் முழுக்க அழிச்சு விடுறது எல்லாமே பண்ணுவானுங்க. நம்ம அலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடு, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கட்டின வீடு, நீ வெளியில போ, நாங்க இங்கதான் தங்க போறோம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் 4 பேர் வந்து துப்பாக்கியோட வந்து மிரட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சண்டை தான் போடுவோம், சண்டை போட சுட்டுருவான். என்ன பண்ணுவீங்க? வேற வழியில பொத்திட்டு அப்படி போனா எவ்வளவு ஒரு வழியா இருக்கும். அது நமக்கு நடந்திருக்கா? கேட்டா பைபிள் எழுதி இருக்குது பாரு, இது சொந்தம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து அவங்க எவனோ கட்டின வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க அவங்க. இதெல்லாம் உட்காந்து நம்ம வந்து இந்த உலகம் கண்மூடி கடந்து போச்சு பாத்தீங்களா? அதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த உலகம் இஸ்ரேலால் அழிய போகுது. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகம் அழிவுக்கு காரணமாக அமைய போறது இஸ்ரேல். ஹமாஸ் வந்து எங்களை முதல்ல தாக்கிடுச்சு, இப்ப போர் நடந்து பிரச்சனை முடிஞ்சு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. அமைதி பேச்சுவார்த்தை யார் மீறி இருந்து? இப்ப ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தான். ஆக்சுவலா அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தையை மீறவே இஸ்ரேல். அமெரிக்காக்கு யார் மேல கோவம் வரணும்? இஸ்ரேல் மேல. ஆனா அமெரிக்கா யாருக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்கு? இஸ்ரேல் செல்லம் கொஞ்சிட்டு ஈரான். புரியுதா அமெரிக்காவோட நடுநிலைமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு? இஸ்ரேல் விஷயத்துல எப்பவுமே அமெரிக்கா எவ்வளவு எச்சத்தனமான பிஹேவியர் பாருங்க. இதுல வேற வந்துட்டு இப்ப ஒரு அறிவிப்பு வேற கொடுத்திருக்காரு நேதன்யாகு வந்து, ஈரான் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டை வந்து 2 முறை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. சரி, ஈரான் வந்து 2 முறை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. இப்ப ட்ரம்ப் பிரசிடென்டல் எலெக்ஷனுக்கு வரும்போது ஒரு கொலை முயற்சி நடந்துச்சு. அது யார் பண்ணது? அவங்களே பண்ணிட்டாங்க. அது யார் பண்ணதுன்னு சொல்லுவேன். அப்ப அப்படி போய் ஒரு ஆய்வு பண்ணுவோமே, அதை செய்தது யார்? யாரோட அது கனெக்ட் ஆச்சு? அந்த ஒருத்தன் கனெக்ட் ஆனா அவன் ஒரு கம்பெனில வேலை பார்த்தா அந்த கம்பெனி யாரோட கம்பெனி? அந்த கம்பெனியோட ஓனர் யாரு? அவரோட ரிலீஜன் என்ன? சோ பேசுவா, பேக்ரவுண்ட் என்ன? எல்லாம் யூதா பயலுங்க.
ட்ரம்ப்பை கொலை பண்றதுக்கு உள்ளடி வேலை பார்த்தவன் முழுக்க முழுக்க யூத பயிலுக. எதுக்கு ட்ரம்ப்பை போட்டு தரணும்? ஏன்னா உன் பேச்சை கேட்க மாட்டானோங்கிற ஒரு சந்தேகம். அதனாலதான் ட்ரம்ப் வந்து இப்ப குல்லா மாட்டிட்டு சுத்துறாரு. புரியுதா? யாரா இருந்தாலும் சபிசா போய் தான் அவங்களுக்கு. ஏன்னா குல்லான்னு சொன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு குல்லானா முஸ்லீம் நினைச்சு போயிடல. குல்லா இவங்களுக்கும் குல்லாதான், யூதர்களும் குல்லா தான் போட்டுருப்பாங்க. அந்த குல்லா மாட்டிட்டு போயிட்டு எதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட்டா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுக்கு இன்னும் போட்டுறாதீங்கன்னு ட்ரம்ப்புக்கு ஒரு பயம். ஏன்னா இவங்களை பத்தி அவர் அந்த ஆளுக்கு தெரியும், இவங்களுக்கு எதிராக நம்ம போனோம்னா எப்படியாவது நம்ம சொல்லி முடிச்சுட்டுருவாங்கன்னு சொல்லி அது தெரிஞ்சனாலதான் ட்ரம்ப் வந்து அளவுக்கு அதிகமான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காப்ல. ஒரு சில விஷயங்களை வந்து நடக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லணும். ஆனா சொல்லும்போது நமக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்துரும் அப்படிங்கறனால நம்ம சில விஷயங்களை சொல்லாம கடந்து போற விஷயம் உண்டு. அது மாதிரி சொல்லும்போது அப்பாவி மக்கள் நிறைய பேர் பலியாக்கப்படுகிறார்கள். அதனால இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன், அது கண்டிப்பாக நடக்கும். அதை நான் சொல்லிடுறேன். என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணு ஆயுத தாக்குதல் என்பது நடக்கும். இந்த சினாரியோ வச்சு சொல்றீங்களா? இந்த சினாரியோ மட்டும் இல்ல, இந்த அணு ஆயுத தாக்குதல் மூலமாகத்தான் திரும்ப உலகம் வந்து அமைதி நோக்கி நகரும். அது வரைக்கும் இந்த கேஸ் கண்டினியூ ஆகும். இந்த அணு ஆயுத தாக்குதலை போட்டு தான் இவன் முடிக்க போறாங்க. யார் பக்கம் போடுவான்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு அணு ஆயுத தாக்குதல் என்பது நடக்கும். அப்புறம் அந்த அணு ஆயுதங்கள்லாம் அழிக்கப்படும், டிஸ்மேண்டில் பண்ணி அந்த டெக்னாலஜி அதுக்கு தகுந்த மாதிரி வேற வேலைகள் செய்வாங்க. அது எதுவுமே அழிக்கப்படாது. அணு ஆயுதங்கள் ஒரு சில நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையை வந்து முழுமையாக அந்த நாடுகள் மேல போர் தொடுத்து அதுல இந்தியா மாதிரியான நடுநிலையாக நிற்கக்கூடிய நாடுகள் இருந்து அணு ஆயுதங்களை பறிப்பதற்கு வேலைகள் நடக்கும். பலியாடு ஆக்கப்படுவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்திட்டு தான் மறுவேலை பார்க்கணும்னு ஒரு முடிவுல அந்த டீப் ஸ்டேட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அது நடக்க போகுது. அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நோக்கி நகர்த்திட்டு வரானுங்க. எந்த நாட்டை விழுகுங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அது நடக்குது. அது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க அவங்க. கண்டிப்பா இஸ்ரேலுக்குள்ள விழுகாது. ஈரான்கிட்ட இருக்கிற எண்ணெய் வர்த்தகம் மட்டும் இல்லாம அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவங்க கிட்ட தான் இருக்கு. இதுல மிக முக்கியமா சீனா, இந்தியா போன்ற நாடுகள், கிழக்கேசிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ற செயின் உடைய அந்த ஒரு நெக் பாயிண்ட் வந்து ஈரான் கிட்ட இருக்கு. சோ ஈரான் அடி வாங்குச்சுன்னா இந்தியாவும் பாதிக்கும். அதனால ஈரான் அடி வாங்க தொடங்குச்சுன்னா இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் விலை சும்மாவே விலை ஏறிக்கிட்டே இருக்கு, ஏறும், பெரிய அளவு ஏறும். ஆயில் ரேட் ஏற ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில இன்ஃபிளேஷன் வந்துடும். காரணம் என்னன்னா, பெட்ரோல் விலை ஏற டீசல் விலை ஏற எல்லா பொருட்களும் விலை ஏறும். நமக்கு சம்பளம் ஏறுமா? ஏறாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பெரிய அளவு பின்னடைவே நம்ம இந்தியாவும் சந்திக்கும், சீனாவும் சந்திக்கும். கச்சா எண்ணெயை நம்ம பெரிய அளவு டிபெண்டா ஈரான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு இந்த விஷயத்துல வந்து ஒரு நட்பாவும் இருக்கு. இன்னொன்னு யோசிச்சிருப்பீங்க, ஈரான் வந்து ஒத்துக்குச்சு இந்தியன் ருபியில கூட நம்ம டிரான்சாக்சன் கொண்டு வருவோம். ரஷ்யா ஈரான்லாம் ஒத்துக்கிட்ட நாடுகள். அப்ப இந்தியாவுடைய பவர் டெவலப் ஆகிறதுல ஈரானுடைய விருப்பம் என்பது இருக்கு. இந்தியாவை ஈரான் நம்புது. அப்ப ஒரு இந்தியர்களாக நம்ம யார் பக்கம் நிக்கணும்? இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. இஸ்ரேல் பக்கம் நிக்கிறதுனால இப்ப சில பேர்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நமக்கு இதுல என்ன பயன் அப்படிங்கறதான் பார்க்கணும். நமக்கு என்ன பயன் இருக்கு? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது நமக்கு என்ன பயன் இருக்கு? பயன் பார்த்தா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றது. இஸ்ரேல் ஒருபோதும் இந்தியாவை வந்து வளர்த்து விடாது. இந்தியா மாதிரியான பவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சுப்ரீம் பவர் நோக்கி நகர்றதுக்கு இஸ்ரேல் விரும்பவே விரும்பாது. அவன் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மள காலி பண்ணிட்டு போயிடுவான். ஈரான் அப்படி செய்யற நாடு அல்ல. ஈரான் வந்து மியூச்சுவலா எல்லா நாடும் வளரணும்னு நினைக்கிற ஒரு ஐடியால கொண்ட நாடாகத்தான் இருக்கு. அது இஸ்லாமிய நாடுங்கிறனால ஒரு சில கட்சி, நம்ம ஊர் கட்சிக்காரங்க அது இஸ்லாமிய நாடு அதனால அப்படின்ட்டு எதிர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க. ஆனா உண்மையிலே ஈரான் பல முறை இந்தியாவுக்கு உதவி செய்திருக்கிறது, பல முறை இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறது. அப்ப இந்தியா அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, ரஷ்யா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் நிக்க போகுது. இல்ல, அவங்களும் ரொம்ப நாளா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈரான் ரஷ்யா ஒரு அணியில நிக்க போறாங்க. ரஷ்யா ஈரான் ஒரு அணியில் நிற்கும் போது அமெரிக்காக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக சீனாவும் அந்த அணியில வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ரஷ்யா சீனா எல்லாம் அந்த பக்கம் ஒரு அணியில ஒன்று தள்ளும் போது இந்தியா மட்டும் இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் நிக்க தொடங்குனா என்ன ஆகும்? இல்ல நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருந்தா, அப்ப இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு போரை நடத்தி இருக்கிறதுனால இந்தியாவால இனிமேல் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்ப அவங்க ஒரு சைடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் நான் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறேங்கும் போது இந்தியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆப்வியஸா ஒரு மாதிரி டபுள் கேம் ஆடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தியா சைட்ல மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பக்கம் இப்ப சாய் தான் போறாங்க. அது நோக்கியான ஒரு நெருக்கடி வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. அது யார் பக்கம் சாய போகுதுங்கிறத பொறுத்து நம்மளோட தலையெழுத்து இருக்கு. நம்ம ஹிஸ்டரியில யார் பக்கம் நிக்க போறோம், எந்த பக்கம் நிக்க போறோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வலுவான பக்கம்ங்கிறது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் பக்கம் தான் வலுவான பக்கம். ஹிஸ்டரியில நம்மளுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்கிறது ஈரானும் ரஷ்யாவும் தான். வலுவான பக்கம்ங்கிறது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல், நியாயமான பக்கம்ங்கிறது ரஷ்யா ஈரான். இந்தியா யார் பக்கம், நியாயம் பக்கம் நிக்க போதா, வலுவான பக்கம் நிக்க போதா? இது வந்து அதுக்கு வரலாறு தான், வரக்கூடிய காலங்கள் தான் பதில் சொல்லும். சரி, அதுக்குள்ள போவேனா. பட் இங்கே ஆனா முதல் தாக்குதல் செஞ்சது இஸ்ரேல். செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. இவன் சுட்டதும் வந்து மோர் லெஸ் அவங்களும் சிவிலியன்ஸ் தான். எங்க ஒரு ரிசர்ச் இவங்களை வேலை செய்யறவரை எப்படி நீங்க வந்து நீங்க இப்ப இந்தியாவுக்காக இப்ப அப்துல் கலாம் இருக்காருங்க. இப்ப அப்துல் கலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்தியாவுக்காக அவர் வந்து மிசைல் டெக்னாலஜில அவர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ஆய்வு கூடத்து மேல ஒருத்தன் குண்டத்துக்கு போட்டு அணு ஆயுதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொன்னேன் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? எப்படி டெவலப்மென்ட் தடுக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது. அந்த அநியாயத்தை வந்து இஸ்ரேல் பண்ணுது. இப்ப இஸ்ரேல் ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கு. அயன் டோம் டெக்னாலஜி எங்கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜியை மீறி எந்த ஒரு ஏவுகணையும் வந்து உள்ள வராது, அதெல்லாம் மீறி எதுவும் இது செய்ய முடியாது, நாங்க வந்துச்சுன்னா அப்படியே மாறி மாறி அடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னா வந்து இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த சொல்லி அவங்க ஊர் மக்களை வார் மாங்கரிங்க்கு சப்போர்ட் பண்ண வைக்குது. ஏன்னா நம்ம மேல எந்த தாக்குதலும் வராதுன்னு அவன் ரொம்ப தைரியமா இருந்தான் இஸ்ரேல்காரன்.
ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம குண்டு தூக்கி போடுவோம், நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்குள்ள குண்டு வராது பாருங்க. அப்ப நம்ம யாரை வேணாலும் கொள்ளலாம்ங்கிற ஒரு ப்ரொபகண்டா வந்து அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு ஈரான் அதை உடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் டெல் அவீவ்ல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் உழுவுறது. ஊர்லயும் குண்டை தூக்கி நாங்களால போட முடியும். அதுவும் பல கிலோமீட்டருக்கு தள்ளி நாங்க வந்து பல நாடுகளை கடந்து அந்த குண்டு வரும். உன்னால தடுக்க முடியாது. நீ தடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உன்னால தடுக்க முடியாது, அதனால பாருன்னு சொல்லி கண்ணு முன்னாடி சாட்சியமா உலகத்துக்கு மத்தியில இஸ்ரேல் மேல குண்டை தூக்கி போட முடியும், அதற்கான மிசைல் டெக்னாலஜி எங்க கிட்ட இருக்குங்கிறது ஈரான் காட்டிடுச்சு. சோ இது எதை உருவாக்கும்னா, அது பப்ளிக் பிளேஸ்ல குண்டு விழுந்ததுனால இது வரைக்கும் போர் ஆமா போர்னு சொல்லிட்டு இருந்த யூத பயலுக இப்ப யோசிப்பாங்க, ஆத்தாடி நம்மளும் சேஃப் இல்ல போலியே, குண்டு விழுகுதே நம்ம ஊர்லயும். இப்ப இன்னும் சொல்றேன், சேஃபா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து போர்னு கத்திட்டு இருப்பாங்க எல்லா ஊர்லயும். அது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பாத்துட்டு இருக்கிறது, அத்தனை பேர் செத்தா என்னன்னு அந்த உளவியல் இருக்காங்க. ஆனா போருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கொஞ்சம் போர் சூழல்லாம் வந்துச்சுன்னா எத்தனை குண்டுகள் வரும், எத்தனை மிசைல் தாக்குதல்கள் ஏற்படும், எத்தனை விமான தாக்குதல்கள் ஏற்படும், அதுல விழுகிற அடிபட்ட விமானம் எத்தனை பேர் மேல வந்து விழுகும், எதாவது யோசிச்சு பாக்குறோமா நம்ம? போருங்கிறது வெற்றி தோல்விங்கிறது கடந்து அது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பை உலக மக்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யுது இஸ்ரேல். ஏன் இந்தியாவே பாலஸ்தீனுக்கு ஆதரவா தான் இருந்தது, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து தான் அதுல வந்து குழப்பிக்கிட்டு கிடக்குது. நம்ம நடுநிலை மெயின்டைன் பண்ணிருக்கோம். நம்ம இந்தியா வந்து ப்ரோ பாலஸ்தீன் தானுங்க, ஆரம்பத்துல இருந்தே ப்ரோ பாலஸ்தீன் தான். இப்ப பிஜேபி கவர்மெண்ட், ஏன் பழைய பிஜேபி கவர்மெண்ட் கூட வாஜ்பாய் காலகட்டத்துல எல்லாம் வந்து ப்ரோ பாலஸ்தீன் தான். இந்த 15 இயர்ஸ்ல வந்து நம்ம ஒரு சைடு எடுத்துட்டோம்ன்றீங்களா நீங்க? நம்ம வந்து இப்ப என்னன்னா, இங்க உள்நாட்டு இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு வைக்கணும்னா உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் தப்பானவர்கள்ங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்தாச்சு பிஜேபி. இந்த பிஜேபி இந்த நிலைப்பாடுக்கு வந்ததுனால எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நமக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு உளவியல்ல இன்னைக்கு எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அண்ட் இஸ்ரேல் சண்டை போடும்போது கூட ஈரான் பக்கம் ஸ்டாண்ட் முழுமையா எடுக்க முடியாம முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா பிஜேபி அப்படி எடுக்குதுன்னு வைங்க, அதாவது இந்தியா எடுக்குதுன்னா பிஜேபி எடுக்கணும். இப்ப பிஜேபி அந்த ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா பிஜேபிக்குள்ள இருக்க கேடன்ஸ்க்கே குழம்பும், என்னது ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம எப்பவுமே முஸ்லிம்ஸ்க்கு எதிராக தான் நிப்போம், வரலாறு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்பவுமே முஸ்லிம்ஸ்க்கு எதிராக தான் நிப்போம். நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் புரியாம அதுல எதுவுமே அது புரிஞ்சிக்கவே கூடாது, ஜியோ பாலிடிக்ஸே பேசக்கூடாது. முஸ்லிமா எதிரி, முஸ்லிம் நாடா எதிரி நாடு, இவ்வளவுதான் ஜியோ பாலிடிக்ஸ் இவங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்தியா பாலஸ்தீனுக்கு இவ்வளவு காலமா ஆதரவா இருந்த இந்தியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்கி இஸ்ரேலை வந்து பெரிய அளவு நட்பு நாடு போல காட்டிக்கொள்ள தொடங்கிட்டோம். சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் அண்ட் இந்தியா போர்லையும் இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிச்சு. சோ இதுதான் விஷயம். இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா பாகிஸ்தான் அண்ட் அமெரிக்காவுக்கு தான் பெரிய டைப்பே இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? அப்ப அமெரிக்கானா அந்த டீப் ஸ்டேட் பாகிஸ்தான் எதுக்கு பயன்படுத்துதுன்னு இந்தியாவுக்கு தெரியும். ஆக்சுவலா பாகிஸ்தான் ஒரு நாட்டை இந்தியாவுக்கு எதிராக யாரு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத இந்திய தலைவர்கள் உணரணும். ஆனா அவனுக்கே ஆதரவா நம்ம நிப்போம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய இரட்டை நிலைப்பாடு, குழப்ப நிலைப்பாடு. இந்த குழப்ப நிலைப்பாட்டுல நம்ம மாட்டிட்டோம். நம்ம போருக்கு எதிரானவர்கள். நான் அதை திரும்ப பதிவு பண்றேன், எந்த போரும் நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா போருக்கான சூழல்களை உருவாக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம எதிராகத்தான் நின்றாகணும். இஸ்ரேலுக்கு எதிராக நிக்க வேண்டிய கட்டாயம் உலக மக்களுக்கு இருக்கு, இந்தியர்களுக்கு உண்டு, தமிழர்களுக்கும் உண்டு. இஸ்ரேலுக்கு நீங்க எதிராக நிக்க தவறினீர்கள் என்றால் ஒரு நாள் இஸ்ரேல் உங்களுக்கு எதிராக நிற்கும். தெரிஞ்சோ தெரியாமல இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து மீறி நம்ம ஓரளவுக்கு வளர்ந்த நாடுகளாக நம்மளோட உழைப்பின் காரணமாக நீங்க மாறி இருக்கோம். உலக அளவுல நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் தொகை எல்லாமே காரணமா வந்து நம்ம இந்த இடத்துக்கு வளர்ந்து நிக்கிறோம். ஆனா இந்த வளர்ச்சி ஒருபோதும் அவர்களுக்கு பிடிக்காது. என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பிடிக்காது, நம்மள காலி பண்ணணுங்கிற எண்ணத்துல அவங்க இருக்கானுங்க. இன்னைக்குமே அமெரிக்காவோட ஸ்டாண்ட் இந்தியர்களுக்கு ஆதரவு இருக்கா? இந்தியர்கள் அமெரிக்கா வேலை செய்யறவங்களுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப்? ஆப்போசிட்டாரு. இதான் நடக்குது. அப்ப இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லைன்னா ஈரானுக்கு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் ஏற்படும். இந்தியா பல முறை வந்து மிரட்டப்படுகிறதுங்க, அமெரிக்காவில பல முறை மிரட்டப்படுகிறது. அந்த இடத்துல எல்லாம் அவங்க தேசபக்தி எங்க போச்சுன்னே தெரியல. பல நேரங்களில் அமெரிக்கா மிரட்டுது. கோவிட் பிரச்சனை காலகட்டத்தில் அமெரிக்கா மிரட்டுச்சு இந்தியாவை, நீ வந்து குடுக்குறியா இல்லையா அந்த ஒரு மருந்து ஒரு இது வந்துச்சுல. இப்போ கங்கனா ரனாவத் இந்த விஷயத்துல ட்வீட் போட்டாங்க, அதை மிரட்டி வந்து டிலீட் பண்ண சொல்லிட்டாங்க. லைக் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க நாடு மேல உண்மையாவே ஒரு பற்று இருக்குங்கிற பட்சத்துல ஒரு நாடு வந்து உங்க நாட்டை வந்து கேவலப்படுத்தி பாக்குறது பேசுறது, இன்னைக்கு இந்தியாவை பத்தி நீங்க அமெரிக்கால ஊடகங்கள்ல எல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பகிரப்படுகிறதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க தயவு செஞ்சு. இந்தியாவோட வளர்ந்த நாடுன்னு அமெரிக்கா ஏத்துக்குதா? இப்ப சமீபத்தில் நடந்த போர் பிரச்சனையோட அமெரிக்காவுடைய பேச்சுல இருந்த அந்த விஷயங்கள் பாருங்க. ட்ரம்ப் அந்த இது அவங்களுக்கு அறிவு, நமக்கு இன்னும் அறிவுரை சொல்ற மாதிரியும் நமக்கு வந்து புக்தி போட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து காமன் சென்ஸ் இதுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்லாம் பேசுறாப்ல. அப்ப இது இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் எப்படி நீங்க சகிச்சுட்டு இருக்கோம்? ஏன்னா என்ன பண்ணாலும் எதிர்த்து இந்த நாடுகள் குரல் கொடுக்காதுங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து அதை ஸ்ட்ராங்கா பயன்படுத்தாங்க. தப்புனா தப்பு. உனக்கு எந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை பரிசோதிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் உரிமை இருக்கும், அதே போல உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் அந்த உரிமை உண்டு. அதை மீறி அவன் தவறுதலா அதை பயன்படுத்தினா அப்புறம் தான் நீங்க பஞ்சாயத்துக்கு போகணும். நீ தவறுதலா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள் உங்ககிட்ட கேள்வி கேட்டான். அது வரைக்கும் அவனை ஏதாவது நோண்டிட்டு இருந்தோமா?